ஓகே, இன்றைக்கி இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 7 யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் நேமாக தான் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாக் மெசேஜ் ஃபார் வாட்ஸ்அப். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு போதும். ஸோ 2 minutes அந்த ஆப் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அப்புறம் அந்த ஆப் நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா ரோஸ் கேரக்டர்ஸ்னு இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் நீங்கள் ஒரு 10 கொடுத்துக்கோங்க. ஸோ 10 கொடுத்துட்டு கிளிக் போர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் போர்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு நீங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி நம்ம நேமை ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ குரூப் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் ஓல்டுன்னு இருக்குது. ஸோ நான் ரீநேம் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளிப் போர்டு நீங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த ஆப் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ ரெக்கார்ட் பண்ண நம்ம பாஸ் பண்ண முடியாது. ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டால் ஒன்று நம்ம சென்ட் பண்ண முடியும், இல்லைனா கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் ராங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சேட் பண்ணணுமோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த சேட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெலிட் ப்ளே பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் க்ரோமில் நீங்கள் எழுத முடியும். ஸோ இதுக்கு எந்த ப்ரௌசர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் google.com நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸில் சர்ச் செட்டிங்னு இருக்கும். பண்ணி அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடணும். ஸோ எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் எழுத முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் எழுத முடியும். ஸோ நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக் ஸ்பேஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் மொபைல்ஸ் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு ரெக்கவரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா *778 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஜாயில் பண்ணிவிட்டு கால் பண்ணால் போதும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணினா போதும். ஸோ உங்கள் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எரேஸ் ஆகிடும். அஞ்சாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி ரொம்ப அதிகமாக வரும். ஸோ 1 GB ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்குது. ஜஸ்ட் அது ஆன் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஹெச்டி வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வைஃபை இருந்தால் தான் உங்களுக்கு ஹெச்டி வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீ டேக் எ பிரேக்னு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் மாதிரி உங்களுக்கு அலாரம் மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாரம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ரிமைண்ட் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும். ஸோ ஆறாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்கள் ப்ரைவசி நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி 3 டாட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ரைவசியில் சேஃப் ப்ரௌசிங்னு இருக்கும். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிவிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ராக்னு இருக்கும். அது எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்க அப்படின்னா சைட் செட்டிங்னு இருக்கும். ஸோ அதில் வந்து குக்கீஸில் வந்து அலோ தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னு இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட ப்ரௌசரில் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் நீங்கள் வந்து சேஃபாக வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். ஏழாவது டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து PSAP எமர்ஜென்சி கால், பப்ளிக் சர்வீஸ் ஆன்சரிங் பாயிண்ட், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், போலீஸ் இன்ஸ்டன்ட் காலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்ஸ் இல்லை அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதில் வந்து SOS ஆர் பேனிக்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அது வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட மொபைல் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக மொபைல் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து பவர் பட்டன், மொபைலோட பவர் பட்டன் வந்து கண்டினியூஸாக நீங்கள் 3 times ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போகும். ஸோ பப்ளிக் சேஃப்டி ஆன்சரிங் பாயிண்ட் PSAP. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லைனா கூட நம்ம வந்து மொபைல் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேட்டர்ன் போடும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சின்னு இருக்கும். ஜஸ்ட் அது டேப் பண்ணி அப்படின்னா 112க்கு நம்ம வந்து கால் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து எமர்ஜென்சி கால் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சம் யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா அப்லோட் பண்ணி விஷயம் ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.